ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சுப்ரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் மூமெண்ட் போயிருந்தது. மார்னிங் ஹவர்லேயே வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. பட் இந்த பிரேக் அவுட்டை கேப்சர் பண்ண முடியாதவங்க அகைன் வந்து இந்த பிரேக் அவுட்டை ரீடெஸ்ட் பண்ணியிருந்தது. ஸோ இங்கே அகைன் பையிங் வந்துட்டு லாஸ்ட் ஹவர்ஸில் ஃபுல் பையிங் மார்க்கெட் வந்துட்டு கொடுத்துருந்தது. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் வந்துட்டு ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஒன்ஸ் அகைன் நான் டூப்ளிகேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஆல் டைம் ஹை, அதாவது மார்க்கெட் இப்போது ஆல் டைம் ஹையை க்ராஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? ஆல் டைம் ஹைங்கிறது 53,400. அதை க்ராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து 54,120 வரைக்கும் போயிடுச்சு. ஒரு நல்ல மூமெண்ட் அப் சைடில் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். 53,793 வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 53,793. ஓகேங்களா? ஓகே, 53,793. ஓகே, இதை வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம எல்லோ லைன் மார்க் பண்ணிக்கலாம். தென் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 53,793. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் வீக்லி லாஸ்ட் வீக்கோட ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5463 இருக்குது. ஸோ அகெயின் வந்துட்டு இதை ஆரஞ்ச் லைன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு எல்லோ லைன்லேயே இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுமாரோ சிபிஆர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம பேசிக்காக பண்ணுற திங்ஸ். லெவல்ஸ்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வந்துட்டு 53,400 லெவலில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டுக்கு ஆல் டைம் ஹை இருக்குது. 53,300 டு 400 இந்த ஜோனில் வந்து ஆல் டைம் ஹை இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நான் ஜோனாகவும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் அப்சைட் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்ன சினாரியோ நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கிளியராக கவனிங்க. மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இந்த லாஸ்ட் ஸ்விங்கை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்னிங் ஹவரில் ஒரு யூரோ ஃபிபியா, ஏன்னா ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிச்சு இல்லைங்களா, அதில் அப்படியே கூட கண்டினியூஷனாக போகலாம். ஸோ இந்த இடத்துல பையிங் ப்ரைஸ் செக்ஷன் தெரிஞ்சதுன்னா கோ ஃபார் அ பையிங் ப்ரைஸ் செக்ஷன். ரொம்ப வந்துட்டு அக்ரெசிவாக அதுக்காக ஆல் டைம் ஹைக் மேல் இருக்குன்னு பண்ணாதீங்க. நார்மலாக எப்பவும் பண்ணுற பை ட்ரேட் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ரைஸ் செக்ஷன் வந்தால் பண்ணுங்கள். இந்த ஸ்விங்கை க்ராஸ் பண்ணி சப்போஸ் போச்சு அப்படின்னா உங்களோட டார்கெட் R1, அதுக்கப்புறம் வேணால் ட்ரில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஸ்விங்கு கிட்ட பையிங் வந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லாமல் இந்த ஸ்விங் பிரேக் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்விங்ஸ் பிரேக் ஆகட்டும். செல்லிங் ட்ரேட் எடுங்கன்னு சொல்ல, பட் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோன் இருக்கு இல்லைங்களா, 53,463, 400, 300 to 400, இந்த ரேஞ்சில் மார்க்கெட் கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பை ட்ரேட். இங்கே தான் வந்து அகெயின் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக பை வந்து கொடுக்குறவங்க என்ட்ரி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டே சார்ட்டில் காட்டுறேன். இந்த இடம் ஆல் டைம் ஹையாக இருந்தது இல்லைங்களா, 53,400. இங்கேருந்து ரிட்ரேஸ்மெண்ட் வந்து 53,400 தான் நல்ல பை வரும். ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா, இது நாளைக்கே இப்படி வருமானா தெரியல. மேபி ஃபஸ்ட்டு சினாரியோ என்னென்னா, நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் அப்படியே கண்டினியூ ஆகி போயிடலாம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ப்ரைஸ் செக்ஷன் நீட்டாக கொடுத்துச்சுன்னா பை பண்ணுங்கள். சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகி அப்படியே பையிங் ப்ரைஸ் செக்ஷனில் போகுது, உங்களுக்கு ப்ராப்பரான பையிங் ட்ரேட் கிடைக்கலன்னா விட்டுருங்க. ஏன்னா ஒரு 1 டே ஆர் 2 டேஸ் மேலே பையிங் போகும். போயிட்டு கண்டிப்பாக இந்த பேஸ் ஜோன், நான் பையிங் ஜோன் இண்டிகேட் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லைங்களா, 53,400, அந்த ஜோனுக்கு கண்டிப்பாக பையிங் வந்து தான் ஆகணும். ஸோ நம்மளோட பிளான் ஒன்று என்னென்னா, நாளைக்கே ரிட்ரேஸ்மெண்ட்டில் பையிங் ட்ரேட் வந்துச்சுன்னா இந்த பையிங் ஜோனில் பை பண்ண போகிறோம். இல்லாமல் நாளைக்கு எடுத்த உடனே கேப் அப் ஆயோ இல்லை ஃப்ளாட்டாவோ உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அப்சைட் போயிட்டே இருக்குன்னா 54,000 க்ராஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் லெவல் 55,000, 55,500 இந்த ரேஞ்ச் வரும்போது கண்டிப்பாக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேடுக்கு பிளான் பண்ணலாம். ரிட்ரேஸ்மெண்ட்னா என்ன? ஆப்வியஸாக செல்லிங் ட்ரேட். அதுக்கப்புறம் அது எது வரைக்கும் வரும்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் கொடுத்த இந்த பையிங் ஜோன் வரைக்கும் வரும். அகெயின் வில் பிளான் ஃபார் அ பையிங் ட்ரேட் இந்த இடத்துல. ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளாட் ஜோன் சிம்பிளாக கிளியராக வச்சுக்கிட்டோம்னா, இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆனால் பை பண்ணுங்கள். இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கேப் அப் அப்படியே அரவுண்ட் பையிங் அப்படியே உங்கள் கைக்கு வராத பையிங்னா விட்டுருங்க. வெயிட் ஃபார் ரிட்ரேஸ்மெண்ட் ரேட்ஸ் அரவுண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் லெவல் 55,000.
இல்லங்க நாளைக்கு கேப் அப் ஆயி இந்த ஜோன் 53,400 கிட்டே கிடைச்சாலோ, இல்ல செல்லிங் வந்து இந்த இடத்துல கிடைச்சாலோ, அகைன் கோ ஃபார் அ பை ட்ரேட். இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் ஃபார் அக்யூமுலேஷன். அந்த இடம் தான் உங்களுக்கு அக்யூமுலேஷனுக்கு கரெக்ட்டான இடம். ஓகேங்களா? நான் கிளியரா சொல்லிட்டேன் பாயிண்ட்ஸு. நாளைக்கு என்னென்ன ட்ரேட்ஸ் இருக்குன்னா, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி பையிங் பிரைஸ் ஆக்ஷன்ல போச்சுன்னா, ட்ரேட் 1 எடுங்க. இல்ல கேப் அப்போ, இல்ல சம்திங் உங்களுக்கு கிடைக்காத பையிங் இருந்ததுன்னா, லீவ் இட். சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா, கண்டிப்பா பையிங் ட்ரேட் எடுங்க. இந்த ஜோன்ல 53,400, 300-400 ஜோன்ல. அதுவும் குட் பையிங். இல்லன்னா, நெக்ஸ்ட் பையிங்ஸ் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிட்டுருக்குன்னா, வெயிட் பண்ணுங்க. ஒரு இடத்துல ரவுண்ட் லெவல் போய் ரிட்ரேஸ்மென்ட் ட்ரேட். ரவுண்ட் லெவல்னா என்னது? 54 கிராஸ் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் 55 or 56ல ரிட்ரேஸ்மென்ட் ட்ரேட்ஸ் வரும். ஸோ, அங்க பிளான் பண்ணி, நெக்ஸ்ட் இந்த பேஸ் பையிங்க்கும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இவ்வளதான். நான் கிளியரா சொல்ட்டேன். ஃபோமோல போயிட்டு ஜம்ப் பண்ணாதீங்க. எல்லா பையிங் ட்ரேட்லயும் கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஆயிரும். ஏன்னா மார்க்கெட் வாலடைலாவும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம வந்துட்டு நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்லயோ, இல்ல மெயில் ஐடி ஷிவாரி ட்ரேடர்ஸ் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நல்லா